அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடியெல்லாம் நாம் தமிழர் அப்படின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களின் உரையெல்லாம் ஞாபகம் வரும். நமக்கு வந்து ஒரு புடைப்பே வரும்னு வச்சுங்களேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிரிப்பு கட்சியாக மாறிடுச்சு. அதாவது சீமான் அப்படின்னு நினச்சாவே இவானா ஐயோ இந்த ஆளா எப்பா போங்கடா அந்த சைடு அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த சீமான் கட்சியில் இருக்கிற இந்த தீரன் திருமுருகன்றார் பார்த்தீங்களா, இவர் வந்து இந்த 41 கரூரில் 41 வீடுகள் அந்த குடும்பங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு பணி வழங்கக்கூடாதுன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போனார்ல, அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த பணியை ரத்து செஞ்சாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நீ இதை சொல்கிறதுக்கு யாரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீரன் திருமுருகனை வச்சு செஞ்சு விட்டாங்க. அங்கே என்ன நடந்தது அப்படின்றதையும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் அவர்கள் மாஸ்டர் பிளான் போட்டு விட்டார் அப்படின்ற ஒரு தகவல் வந்து சமூகங்களில் பரவிட்டு வருகிறது. அதாவது அரசியல் களத்தில் குதித்து விட்டார். தேர்தல் ஆணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்சியை வந்து பதிவு செஞ்சுட்டாங்க. இல்லை ரதா ரஜினிகாந்த் ஒரு இயக்கமும் தனுஷ் அவர்கள் ஒரு இயக்கமும் வந்து தனித்தனியாக இயங்கினாலுமே கடைசியில் ஒன்றாக தான் போய் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே. ஏன்னா விஜய் அவர்கள் வருகையை லதா ரஜினிகாந்த் இல்லை ரஜினிகாந்தால் தாங்கவே முடியாமல் ஏதாவது ஒன்று பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி பண்ண மாதிரி தான் இருக்குது. இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரூரில் 41 பேர் உயிரிழந்த அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு அரசு பணி தரக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் கங்கணம் கட்டிகிட்டு இருந்தாங்க. இதில் ஏடிஎம்கேவும் கங்கணம் கட்டிட்டு இருந்தது, டிஎம்கேவும் கங்கணம் கட்டிட்டு இருந்தது. ஆனால் டீப்பாக போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர்னு சொல்லி கொண்டு இருக்கிற சீமான் கட்சியை சேர்ந்தவர்கள் தான். இதில் வந்து அந்த கட்சியை சார்ந்த தீரன் திருமுருகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து விடவே மாட்டேன், அதாவது இங்கே மேல்முறையீடு போனாலும் உச்ச நீதிமன்றம் போய் பாரு என்ன பண்ணுறேன்னு பாரு, அதாவது ஜீரோன்னு சொன்னீங்கல்ல, ஜீரோ எப்படி வந்திருக்கிறேன் பாருங்க, நான் வந்து அதாவது சீமான் தம்பி என்ன பண்ண போறேன் பாருங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வளாகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பதிலாம் போட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு சொன்னார். ஆனால் கோர்ட்டில் வச்சு செஞ்சு விட்டாங்கன்னு வச்சுங்க. அதாவது கோர்ட்டில் போனதையுமே தமிழக அரசு சார்பாக அதாவது கூட்ட நெரிசல் உயிரிழந்தவர்களுக்கு அரசு பணி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, அதாவது கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டது. இது உயர்நீதிமன்றத்திற்கு என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை, தடை விதித்து விட்டது அப்படின்னு சொல்லி கோரிக்கையை வச்சாங்க. இதற்கு எதிர்த்தரப்புல ஜட்ஜி வந்து ஒரு கேள்வி கேட்டாரு. அதாவது ஏன் வந்து அரசு பணி தரக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது இவர் யார் சொல்லியிருக்காரு, நம்ம நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தீரன் திருமுருகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது அரசு பணியை தருவதை இந்த அரசை தீர்மானிக்க கூடாது, அங்க என்ன நிகழ்வு நடந்தது ஏன் என்று ஆராய வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீதிபதி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, நீங்க யாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. எப்படி வச்சா பார்த்தீங்களா ஆப்பு, நீங்க யாரு முதல்ல யாருன்னு சொல்றா அப்புறம் பேசுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்ததுன்னு வச்சுங்களேன். அப்போ அவர்கிட்ட சொல்லும்போது நான் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவன், அதாவது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு பிரதிநிதின்னு சொல்றாங்க. இந்த விஷயங்களை நீ அரசியல் பண்ணக்கூடாது ராஜா. நீதிபதி எப்படி அடிச்சார் பார்த்தீங்களா, நீ அரசியல் பண்ணக்கூடாது. அதாவது 41 குடும்பங்களை சேர்ந்த உயிரிழந்தவர்கள் வந்து கூட்டு நெரிசலில் உயிர்ந்திருக்கிறாங்க. கருணை அடிப்படையில் வந்து அரசு ஒரு பணியை தருது. இதில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொன்னார். அதாவது அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் உழைத்து அதாவது வேலைக்கு போய் அந்த குடும்ப பாரத்தெல்லாம் சுமக்கிறாங்க அப்படின்னா அவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு அதாவது ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு வேலை தருவதில் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்ற கேள்வி எழுப்பும்போது இந்த தீரன் திருமுருகன் இருக்காரு பார்த்தீங்களா, அதாவது அகலவாயன், இந்த அகலவாயன் என்ன பண்ணார்னா வீடியோலாம் போட்டு சீன் போட்டவர். அங்கே போய் எதுவுமே பேச முடியல. ஏன்னா அரசு வந்து கருணை அடிப்படையில் அங்கே வந்து அந்த குடும்பங்களை இதுதான் சுட்டி காட்டினார் விஜய் அவர்கள். அதாவது அங்கே அந்த குடும்பத்தில் வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாதுன்னு தான் நான் வந்து வேலையை தரேன், அரசு பண்ணி தரேன்னு சொன்னாங்க. ஆனால் என்னென்னமோ பேசினாங்க பார்த்தீங்களா. இதற்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டது பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு. இப்போ உச்சநீதிமன்றத்தில் அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தடை விதிச்சாங்க பார்த்தீங்களா, இதற்கு இடைக்கால தடை விதித்தது. நீங்கள் எப்படி தடை விதிக்கலாம், இதை வந்து ஆராய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த மனுதாரர் இருக்காங்க பாருங்க, இந்த கிழிஞ்ச வாயன் திருமுருகன், இவரெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு ஆய்வு செய்து இதற்கு நீங்கள் எதிர்த்தரப்புல மனு செய்யுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை ஒத்தி வச்சுட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குறிப்பெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கிழிஞ்ச வாயன் போய் அதாவது வீடியோ போட்டுக்கிட்டு எடுத்து கூட என்ன கொடுக்குறேன்னு பார்ப்போம். அதனால் கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் இந்த பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும், பணி கொடுத்தது பார்த்தீங்கன்னா அரசு அதன் தன் கடமை செஞ்சிருக்குன்னு சொல்ல போகுது. இதுதான் நடக்க போகுது. இப்போ தீரன் திருமுருகன் நீங்கள் வந்து நான் வந்து சீமான் தம்பி வரேன் ஜீரோ வரேன்லாம் நீ சொல்லி தெரிய முடியாது தம்பி. இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒன்று நடந்ததுன்னா உச்சநீதிமன்றத்தில் ஒன்று நடக்கும். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது எதற்காக தராங்க ஏன் தராங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆராயணும். அதை விட்டுட்டு
மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது யோசிக்கணும். உன் குடும்பம் இந்த மாதிரி நடந்தால் என்ன நடக்குன்றதை நீ யோசிச்சினாவே நீ யோசிக்க போகிறது இல்லையே. அதாவது திராவிட கழகத்திற்கு நாங்கள் சொம்பு தூக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் தூக்கும்போது நீ நான் தூக்காமையா இருப்ப. இதற்கும் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு விரைவில் அந்த பணி உறுதி செய்யப்படும் அப்படின்றதான் நான் இப்போ நம்புகிறேன். உச்சநீதிமன்றமும் அதை நோக்கி தான் இந்த விசாரணை போயிட்டு இருக்கிறது. நாமளும் நம்புவோங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தூக்கம் வராமல் தூக்க மாத்திரை போட்டிருக்காருன்ற ஒரு தகவல் வெளியே இருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் முதல்வர் ஆகிட்டாரே அப்படின்னு சொல்லி தூக்கமே வர்றது இல்லையாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்களை இறக்கி விட்டாங்க. யாரும் இறக்கி பார்த்தாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இதுக்கு கரெக்டான ஒரு வீகம் வகுத்து செயல்படுற யாரும் நம்ம மருவன் தான்ப்பா. அதாவது நம்ம பொண்ணை வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாலுமே அவனை பயன்படுத்திக்கலாம், கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷை உள்ளே இழுத்து விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரசிகர் மன்றம் மூலியமாக விஜய் அவர்கள் என்ன பண்ணாரோ அதையே பண்ணி கொண்டு தற்போது பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் பார்த்தீங்கன்னா கட்சியின் பெயரையும் பதிவு செஞ்சு விட்டாங்களாம். அந்த கட்சியின் பேர் என்ன தெரியுங்களா? தமிழர் எழுச்சி கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தகவல் வெளியாக இருக்கிறது. மேக்சிமம் 99% இதான் வச்சுங்களேன். இவங்க வந்து அறிவிக்கல, அந்த 1% தான் தமிழர் எழுச்சி கழகமா. இதில் வந்து லதா ரஜினிகாந்த் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்களே. அப்போ அவங்களும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறேன், மக்களை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு தொகுதி வாயிலாக சேவை செய்கிறேன். நாங்கள் இதுக்கு முன்னாடி என்ன கிழிச்சிங்களா? உங்கள் கணவர் என்ன கிழிச்சாரு? அதாவது அது வேணாமா எந்த சொல்ல தோணுன்னு வச்சுங்களேன். அவ்வளோ கேவலமாக இருக்குது. ஏன்னா ஒருத்தர் வந்து வந்துட்டாப்புல, ஒரு இளையவர், ஒரு இளைய தளபதி பார்த்திங்கன்னா தளபதியாக மாறி இப்போ முதல்வராக மாறி இருக்காருங்கும் போது இதெல்லாம் நம்ம வந்து பாராட்டணும். அந்த பாராட்டுறதுக்கு தகுதி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் சோழி முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி கிட்ட ப்ரெஷர் கொடுத்து லதா ரஜினிகாந்த் அப்படிங்க லதாவோட இப்போ அப்படி தான் சொல்லி ஆகணும். ரஜினிகாந்த் பேர் டம்மி ஆகி போச்சு இல்லை. லதாவோட கணவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கேரளாவில் ஆளுநராக போகிறார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து பேசப்பட்டு வருகிறது. மேக்சிமம் உறுதி செஞ்சுட்டாங்க தான் நினைக்கிறேன், இன்னும் வந்து அறிவிக்கலன்னு வச்சுங்களேன். அப்போ இப்போ அரசியல் அப்படியே இங்கிட்டு வந்து அப்படியே ஆளுநர் ஆகிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அரசியலை பற்றி அப்படி பேசுவாங்க. அப்புறம் தனுஷை பற்றி புகழ்வாங்க. இந்த சீமான் இருக்காரு பார்த்தீங்களா, தனுஷின் அரசியல் வரைக்கும் அப்படி எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ வந்து விஜய்க்கு எதிராக ஒருத்தர் இறங்கிட்டார்ல, அவர் வந்து யாரெல்லாம் வந்து விஜய்க்கு எதிராகிறாங்களோ அவங்களெல்லாம் தனுஷ் பக்கம் இழுக்கணும். அது வேலையை தான் நீங்கள் பார்க்கணும். எப்படியாவது திராவிட கழகத்தை நீங்கள் அதாவது தனுஷை வச்சு திராவிட கழகத்தை அழிச்சுட்டீங்கன்னா இன்னும் சூப்பரு. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து இப்போ கொஞ்சமாக அழிச்சிட்டு வராரா, நீங்களாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், தனுஷ் ஒரு மேட்ரே இல்லை. அது தனுஷ் அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் அது எது நோக்கி போவார்ன்றது மக்களுக்கு நல்லாவே தான் தெரியும். இதில் விஜய் அவர்களுக்கு வந்து நீங்கள் ரசிகர் மன்ற கூட்டம் மட்டும் இல்லை தலைவா, நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் தான் சொல்கிறேன், அது இந்த சைமனுக்கு சேர்த்து சொல்லுவோம், லதாவுக்கும் சொல்லுவோம். லதாவுக்கு எரியுதுங்க, அப்படியே ஒன்றுமே பண்ண முடியல. ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே, என் கனவின் நேரம் முதல்வராக இருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி துடிக்கிறாங்க. இவங்களுக்குலாம் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தனுஷ் வந்து அது ரசிகர்களுக்கு காசு கொடுத்து கூட்டு வந்தால் தான் வருவாங்க. ஆனால் விஜய்க்கு அப்படி கிடையாது. மக்கள் அதாவது குடும்பத்தை சேர்ந்த எல்லா மக்களுமே வந்து ஒன்று கூடிட்டாங்க. இப்போ வந்து பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்குது. இதையும் அவதூறு பரப்பி ஏதாவது ஒன்று பண்ணி குட்டையை குழப்பணும்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்களை வைத்து ரஜினிகாந்த் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து லதா அவர்களை இறக்கி விட்டு அதுக்கப்புறம் கூட இருக்கிறவங்களாம் வேலை செய்ய வச்சுட்டா, அதாவது இப்போ வந்து தனித்தனியாக இயங்கினாலுமே கடைசியில் இறுதியாக போய் சேருவது பார்த்தீங்கன்னா லதா ரஜினிகாந்த் இயக்கமும் தனுஷ் இயக்கமும் அரசியல் கட்சியாக பயணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பயணிங்க எதை நோக்கி பயணிப்பீங்கன்னு நமக்கு தெரியாமல் போயிடும். இங்கே வந்து எந்த படமும் ஓடாத மக்களுக்கே தனுஷா ஓகே தனுஷ் படமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிற ஒருத்தர் வந்து விஜய் அவர்கள் வந்து வெற்றி பெற்றார் முதல்வர் ஆகிட்டார்னு சொல்லி நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வந்து என்ன நடந்ததோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். இதுக்கு மேலே எதுவும் சொல்ல விரும்பல. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்தியா நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை உண்மைக்கு நிகராக உங்களோட கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். நன்றி.